போர் படத்துல நடிச்சு பிரபலமான நடிகை ஒருத்தவங்க அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல ரொம்பவே கூலா ட்ரெஸ் பண்ணி ஒரு போட்டோ ஒண்ணு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அத பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க. பிரபலமான நடிகை சஞ்சனா நடராஜன் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல போர் படத்துல நடிச்சு முக்கியமான ஒரு ரோல் மட்டும் இல்லாம பேரு புகழும் இவங்களுக்குன்னு தக்க வச்சுக்கிட்டாங்க. சென்னையில தான் இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. மாடலிங் ஃபீல்ட் ரொம்ப பிடிச்சதுனால அதை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நடிகையா வளம் வந்தாங்க. கடந்த 2014 ஆண்டு வெளியான நெருங்கி வா முத்தமிடாதே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல தான் முதலா தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லாம மாதவனோட படமான இறுதி சுற்று திரைப்படத்துல இவங்க நடிச்சிருந்திருப்பாங்க. ஹிந்தி தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திரை உலகத்திலயுமே இவங்க வளம் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தொடர்ச்சியா நிறைய படங்களும் கிடைச்சிட்டு வருது. அதுல நல்ல ரோல்லையும் நடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஜகமே தந்திரம் படத்துல அது மட்டும் இல்லாம சார்பட்டா பரம்பரை அந்த படத்துல கூட அவங்க நடிச்சது மட்டும் இல்லாம ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு அவங்களுக்கு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாரையுமே தன் கைக்குள்ள இன்னைக்கு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப கூட மலையாள மொழியில சஞ்சனா ஒரு படத்துல நடிச்சாங்க. அதுதான் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படிங்கிற படம். இந்த படத்துல அவங்க பைங்கிழி அப்படிங்கிற கேரக்டர் ரோல் பண்ணாங்க. அந்த ரோல் வேற லெவல் இருந்ததுனால மக்கள் இன்னைக்கும் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேரும் புகழும் இன்னைக்கும் வளர்ந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. தமிழ் திரங்க உலகத்தை தொடர்ச்சியா பல படங்களை நடிச்சிட்டு வந்துட்டு இருந்த சஞ்சனா இவங்க இறுதியா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல நடிச்ச படமும் இவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துச்சு. இதுக்கு இடையே இப்ப அவங்க சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப கூலா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த போட்டோ ஷூட்டை இப்ப சோசியல் மீடியால ஷேரும் பண்ணிருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் அடடே இவங்க நம்ம சஞ்சனா தானே ரொம்பவே நல்ல லுக்ல இருக்காங்களே அப்படின்னு அந்த ஒரு போட்டோஸை இப்ப ஷேர் பண்ணிட்டு வராங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.